ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப வருஷமாக தேடிட்டு ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. அது அவங்க கூட வந்து காமிக்கிறேன். என்னென்னா, இது வந்து கிழங்கு பப்படம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இது வாங்கிட்டு வருவாங்க ஏதோ ஒரு கடையிலேருந்து. எங்கள் அம்மா வந்து பொரிச்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நம்ம டீ கூட வச்சு சாப்பிட முடியும், ஸ்நாக்ஸ் மாதிரி. அந்த மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ரீசெண்ட் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது நான் கடைக்கு போனேன் அப்படின்னா, கிழங்கு பப்படம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்கும். இப்போ வந்து சரி நம்ம ஆன்லைன்லலாம் வாங்க முடியும்ல, அப்போ அதில் செக் பண்ணி பார்ப்போன்னு பார்க்கும்போது இந்த பப்படம் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்து, அதனால் என் ஹஸ்பண்டை வந்து கேட்டேன். சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சரி நாங்கள் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது இன்றைக்கி வந்திருக்கு. உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆசையை அடக்கவே முடியல. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு நம்ம பொரிக்க போகிறோம். பொரித்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். பொரிச்சாச்சு, நம்ம எண்ணெயெல்லாம் வடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து வாங்கிட்டு வரதில் ஒரு பாயோட அடையாளம் வந்து இருக்கும். ஆனால் இதில் அடையாளம் இல்லை. சரி அடையாளம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, டேஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குங்க. அதாவது உப்பு அதிகமாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் காரமாக இருக்குது. கிழங்கு பப்படத்தோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது பொருள் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ஆசைப்பட்டு நல்லா இருக்கும்னு வாங்குவோம், நம்பி வாங்குவோம். அதுக்கப்புறமா நம்ம நினச்சது மாதிரி அது இல்லை, டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த பொருளோட தன்மை நல்லா இல்லை அப்படின்னா ஏமாற்றமாக இருக்கும்ல. அதே தான் எனக்கும். உங்கள் யாருக்காவது வந்து ஒரிஜினலாக வந்து கிழங்கு பப்படம் எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.